முக்கிய செய்திகள். விண்வெளியிலிருந்து பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். 27,000 கிலோமீட்டர் வேகம் குறைக்கப்பட்டு கடலில் இறங்கிய டிராகன் விண்கலம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் பற்றி விவாதிக்க வேண்டும். ஆதார் இணைப்புடன் பரிசீலிக்க தேர்தல் ஆணையத்துக்கு ராகுல் காந்தி கோரிக்கை. இலங்கை கடற்படை கைது செய்வதை தடுக்க தூதரக நடவடிக்கை தேவை. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தல். மணிப்பூரில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு 22ஆம் தேதி நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்க முகாம்கள் அமைப்பு. உக்ரைன் மீதான தாக்குதலை 30 நாட்கள் நிறுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல். எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடக்காது என்றும் உறுதி. வணக்கம். வணக்கம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 286 நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் இன்று அதிகாலை பத்திரமாக பூமியில் தரையிறங்கினார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவரும் புட்ச் வில்மோர் என்ற வீரரும் போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றனர். 8 நாள் பயணமாக சென்ற அவர்கள் பூமிக்கு திரும்ப தயாரான நேரத்தில் போயிங் ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கலால் கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருந்தனர். இந்த நிலையில் அவர்களை பூமிக்கு அழைத்து வர அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் நேற்று காலை 10:35 மணிக்கு பூமியை நோக்கிய தனது பயணத்தை தொடங்கியது. அதில் அவர்களுடன் கடந்த செப்டம்பர் மாதம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற அமெரிக்க விண்வெளி வீரர் விக் ஹெக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோரும் புறப்பட்டனர். 17 மணி நேர நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு பூமியின் வளிமண்டல மறுநுழைவு எனப்படும் அதீத வெப்பநிலை தாக்கும் ஆபத்தான பகுதிக்குள் நுழைந்தது. 1927 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தாக்க வெப்ப தடுப்பு கவச உதவியுடன் 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் தரையை நோக்கி பாய்ந்த டிராகன் விண்கலம் அதில் இருந்த 4 பாராசூட்களும் விரிய படிப்படியாக வேகம் குறைக்கப்பட்டு புளோரிடா மாகாண கடற்பகுதியில் பத்திரமாக இறங்கியது. படகுகளில் காத்திருந்த மீட்பு குழுவினர் கடலில் விழுந்த விண்கலத்தை பத்திரமாக கப்பலுக்கு எடுத்து வந்தனர். பின்னர் அதிலிருந்த 4 வீரர்களும் வெளியே அழைத்து வரப்பட்டனர். 286 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் அனைவரையும் பார்த்து புன்னகைத்தபடி கையசைத்தார். டிராகன் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்தபோது திடீரென அதிகரித்த வெப்பநிலையால் சில நொடிகள் கட்டுப்பாட்டு அறையுடன் அதன் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. எனினும் உடனே இணைப்பு சீரடைந்ததால் கடலில் இறக்கும் பணிகள் திட்டமிட்டபடி நடைபெற்றன. விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாமல் நீண்ட காலம் தங்கிவிட்டு பூமிக்கு திரும்பும் வீரர்கள் எலும்பு சிதைவுக்கு ஆளாவார்கள் என்பதால் அவர்களால் இயல்பாக நிற்கவோ நடக்கவோ முடியாது. மேலும் விண்வெளியில் ஒவ்வொரு 90 நிமிடத்திற்கு ஒருமுறை சூரியனை சுற்றி வருவதால் இரவு பகல் என மாறி மாறி சந்திக்கும் அவர்கள் பூமிக்கு வந்தவுடன் உடல் எடை இழப்பு, நரம்பியல் மண்டல மாற்றம், கண் பார்வை பாதிப்பு, தோல் பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவார்கள். எனவே சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேரும் அடுத்த 45 நாட்கள் சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைப்பது பற்றி பரிசீலிக்கும் தேர்தல் ஆணையம் பெயர் சேர்த்தல் நீக்குதல் உள்ளிட்ட பிரச்சினைகளையும் களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிரா மற்றும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்களில் போலி வாக்காளர்களை சேர்த்து பாஜக வெற்றி பெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் மேற்கு வங்கத்தில் உள்ள வாக்காளர் அடையாள அட்டையின் தனித்துவ எண்ணும் குஜராத், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வாக்காளர்களின் தனித்துவ எண்ணும் ஒன்றாக இருப்பதாக குற்றம் சாட்டிய ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டதுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இதற்கு முதலில் மறுப்பு தெரிவித்த தேர்தல் ஆணையம் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வாக்காளர்களின் தனித்துவ அடையாள எண் ஒன்றாக இருப்பதை பின்னர் ஒப்புக்கொண்டது. இந்நிலையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைப்பது குறித்து உள்துறை செயலாளர், சட்டப்பேரவை செயலாளர், ஆதார் தலைமை நிர்வாக அதிகாரி, தேர்தல் ஆணையர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் நேற்று ஆலோசனை நடத்தினார். போலி வாக்காளர்களை தடுக்கும் வகையில் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்கவும், அதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராயவும்
தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப நிபுணர்களின் ஆலோசனை கூட்டத்தை விரைவில் நடத்த அப்போது முடிவு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராகுல் காந்தி, வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைக்க உள்ள தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திடீரென அதிகரிக்கும் வாக்காளர் சேர்க்கை, நீக்கப்படும் வாக்காளர்கள், பல வாக்காளர்களுக்கு ஒரே அடையாள அட்டை எண் ஆகிய பிரச்சனைகளையும் களைவது பற்றி பரிசீலிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். ஏழைகள் மற்றும் மிகவும் ஒதுக்கப்பட்ட மக்கள் ஆதாரை இணைப்பதில் சிரமத்துக்குள்ளாவார்கள் என்று கூறியுள்ள அவர், எந்த ஒரு இந்திய குடிமகனும் பாதிக்காமல் இருப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஏற்கனவே பலமுறை கோரியது போல மகாராஷ்டிர மாநிலத்தில் மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்யப்பட்டோர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று திரு ராகுல் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த ஆண்டில் 3 மாதங்களுக்குள் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படும் 10வது சம்பவத்தை தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், பாரம்பரிய மீன்பிடி பகுதியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக முயற்சிகள் தேவை என பலமுறை தாம் வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட போதிலும் இதுபோன்ற கவலையளிக்கக்கூடிய சம்பவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு மீன்பிடி தொழிலையே பெரிதும் நம்பியுள்ளதையும், இலங்கை கடற்படையினரால் அடிக்கடி இவ்வாறு சிறைபிடிக்கப்படுவதால் அவர்களது குடும்பத்தினர் வறுமையின் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலும் கைது செய்யப்படாமல் தடுக்கவும், இலங்கை சிறையில் உள்ள 110 மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விரைவில் விடுவிக்கவும் தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சரை திரு மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தமிழ்நாட்டு மீனவர்களை அத்துமீறி கைது செய்யும் இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று நடத்துவதாக அறிவித்திருந்த ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் காலை தொடங்கியது. இதையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மணிப்பூரில் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கியுள்ள முகாம்களை உச்சநீதிமன்றத்தின் 6 நீதிபதிகள் கொண்ட குழு 22ஆம் தேதி நேரில் ஆய்வு செய்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் பெரும்பான்மையாக உள்ள மெய்தி சமூகத்தினருக்கு பழங்குடி அந்தஸ்து வழங்குவது தொடர்பான வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு தீர்ப்பளித்த அம்மாநில உயர்நீதிமன்றம் அது குறித்து பரிசீலிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணிப்பூர் தலைநகர் இம்பால் உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் பழங்குடியின மாணவர்கள் சங்கம் சார்பில் பேரணிகள் நடைபெற்றன. அப்போது பழங்குடிகளான குக்கி இன மக்களுக்கு எதிராக மெய்தி இன மக்கள் மோதலில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து அம்மாநிலம் முழுவதும் வன்முறை வெறியாட்டங்கள் அரங்கேறின. பெண்கள் மீது விவரிக்க முடியாத பல கொடுமைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டன. பெருந்தீயாய் பரவி கொழுந்து விட்டெறிந்த இந்த கலவரத்தில் 150 பேர் பலியானார்கள். 50,000த்திற்கும் மேற்பட்டோர் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து தங்க இடமின்றி உள்நாட்டிலேயே அகதிகளைப் போல முகாம்களில் தங்கியுள்ளனர். இந்நிலையில் கலவரத்தால் பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள முகாம்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு வரும் 22ஆம் தேதி நேரில் ஆய்வு நடத்த உள்ளது. இந்திய சட்ட ஆணைய தலைவர் நீதிபதி திரு B.R. கவாய் தலைமையிலான இக்குழுவில் நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு விக்ரம்நாத், திரு M.M. சுந்தரேஷ், திரு K.V. விஸ்வநாதன், திரு N. கோட்டீஸ்வர் சிங் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இது தொடர்பாக இந்திய சட்ட ஆணையம் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு முகாம்களில் தங்கியுள்ள மக்களிடம் அவர்கள் குறைகளை கேட்டறிய உள்ளதாகவும், இம்பால் கிழக்கு, இம்பால் மேற்கு மற்றும் உக்ருல் மாவட்டங்களில் சட்ட உதவி முகாம்களை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த முகாம்களில் சட்ட உதவி மட்டுமன்றி சுகாதாரம், ஓய்வூதியம், வேலைவாய்ப்பு மற்றும் ஆதார் உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை மீட்பதற்கான உதவிகளும் வழங்கப்பட உள்ளதாகவும், சென்னையிலிருந்து செல்லும் 25 மருத்துவர்கள் 6 நாட்கள் மணிப்பூரில் தங்கி முகாம்களில் உள்ளவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்ரபதி சம்பாஜி மகாராஜா பற்றிய சாவா திரைப்படமே அவுரங்கசீப் மீதான கோபத்தை மக்களிடையே தூண்டியுள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ள நிலையில், கலவரம் வெடித்த நாக்பூரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிவாஜியின் மூத்த மகன் சம்பாஜி மகாராஜா வாழ்க்கை வரலாற்றை கூறும் சாவா இந்தி திரைப்படத்தில் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்
அவரை சித்திரவதை செய்து கொன்றதாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் சத்ரபதி சம்பாஜி நகரில் இருக்கும் அவுரங்கசீப்பின் கல்லறையை அகற்ற வேண்டும் என்று இந்து அமைப்புகள் போர்க்கொடி உயர்த்தின. கல்லறையை அரசே அகற்றாவிட்டால் பாபர் மசூதிக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும் என்று விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் அமைப்புகள் மிரட்டல் விடுத்தன. இதையடுத்து அவுரங்கசீப்பின் கல்லறைக்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பஜ்ரங் தளம் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் நாக்பூரில் நேற்று முன்தினம் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மற்றொரு தரப்புக்கும் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக வெடித்தது. இதனால் கல்வீச்சு, வாகனங்களை தீ வைத்து கொளுத்துதல் என அந்த பகுதியே போர்க்களமானது. அப்போது மோதலை தடுக்க வந்த போலீசார் 34 பேர் உட்பட 37 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து நாக்பூரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கலவரத்தில் ஈடுபட்டதாக 50 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாக்பூர் கலவரம் குறித்து சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், சத்ரபதி சம்பாஜி மகாராஜா பற்றிய சாவா திரைப்படமே அவுரங்கசீப் மீது மக்களுக்கு கோபத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டினார். முன்கூட்டியே திட்டமிட்டு வன்முறை நிகழ்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டிய அவர், மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். யாராவது கலவரத்தில் ஈடுபட்டால் சாதி மத பேதமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு பட்னாவிஸ் எச்சரித்தார். இதனிடையே கலவரம் நடைபெற்ற நாக்பூரில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி ஏந்திய 8500 போலீசார் குவிக்கப்பட்டு நேற்றிரவு கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. பிள்ளைகளாலும் அவர்களின் குடும்பத்தாலும் கவனிக்கப்படாமல் தவிக்கும் பெற்றோர் அவர்களுக்கு தானமாக வழங்கிய சொத்து பத்திரத்தை ரத்து செய்யலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னையை சேர்ந்த கேசவன் என்பவரின் தாயார் தனது மகன் மறைவிற்கு பிறகு பராமரிப்பின்றி சிரமப்படுவதால் தானமாக வழங்கிய சொத்தை தன்னிடம் திரும்ப ஒப்படைக்க மருமகளுக்கு உத்தரவிடுமாறு வழக்கு தொடர்ந்தார். அதை விசாரித்த நீதிமன்றம் அவரது கோரிக்கையை ஏற்று தீர்ப்பளித்தது. ஆனால் அதை எதிர்த்து மருமகள் மாலா உயர்நீதிமன்றத்தில் மேல்முறை செய்தார். இவ்வழக்கு நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம், திரு கே. ராஜசேகர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு பற்றி கருத்து தெரிவித்த நீதிபதிகள், அன்பையும் அக்கறையையும் அடிப்படையாக கொண்டே ஒரு சொத்து தானமாக வழங்கப்படுவதாக கூறினர். அதை பற்றி தானப்பத்திரத்தில் நேரடியாக குறிப்பிடப்படாமல் இருந்தாலும் மறைமுகமாக அதுவும் கலந்திருப்பதை தானம் பெறுவோர் உணர்ந்திருப்பது அவசியம் என்று கூறிய அவர்கள், எனவே முதுமையால் தவிக்கும் காலத்தில் கவனிப்பாரற்று போகும் பெற்றோர் தங்கள் சொத்தை திரும்ப எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்றும் அவர்களுக்கு அதற்கான உரிமை உள்ளதாகவும் கூறினர். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், மூத்த குடிமக்களுக்கான சட்டத்தின் அடிப்படையில் பிள்ளைகளால் கவனிக்கப்படாத பெற்றோர் தாங்கள் தானமாக வழங்கிய சொத்தை திரும்ப பெற உரிமை உள்ளதாக கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தும் முந்தைய தீர்ப்பை உறுதி செய்தும் உத்தரவிட்டனர். நாய்கள் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் தேனியில் நடைபெற்ற கண்காட்சியில் முதல் 2 பரிசுகளை கோம்பை என நாய்கள் தட்டிச் சென்றன. தேனி அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நாய் பாதுகாப்பு கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் காவல்துறையின் வெடிகுண்டு தடுப்பு பிரிவைச் சேர்ந்த மோப்ப நாய்களான வெற்றி, வீரா, பைரவ், லக்கி ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து விளக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நடந்த கண்காட்சியில் நாட்டு நாய் வகைகளான கோம்பை, ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை மற்றும் வெளிநாட்டு ரகங்களான லேபர் டாக், ஜெர்மன் ஷெப்பர்ட், பாக்சர், ராட்வில்லர், அமெரிக்கன் பிட்புல், பக்டாக் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நாய் இனங்கள் கலந்து கொண்டன. கண்காட்சிக்கு பலர் தங்களது செல்ல பிராணிகளுக்கு வண்ண ஆடைகள் அணிவித்து அலங்கரித்து அழைத்து வந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. நாட்டு நாய்களான கோம்பை இனத்தை மோப்ப நாயாக மாற்ற பயிற்சி அளிக்க உள்ளதாக அதன் உரிமையாளர்கள் கூறினர். ஒபீடியன்ஸ் ட்ரெயின்டு டாக் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே வந்து ஒரு இந்தியன் ப்ரீடில் ஃபர்ஸ்ட் கோம்பையில் வந்து ஒபீடியன்ஸ் ட்ரெயின் டாக். இதுக்கு அடுத்தவனை வந்து ஒரு டிடெக்ஷன் ஒர்க்குக்கும் பேட்ரோலிங் ஒர்க்குக்கும் அவனை பண்ணணுன்றது என்னோட இதாக இருக்குது. ஸோ நான் அதுக்கு ஒர்க் பண்ணுவேன் கண்டிப்பாக. உத்தரவுக்கு கீழ்ப்படிதல், உடல் கட்டமைப்பு உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டன. இந்த கண்காட்சியில் முதல் 2 பரிசுகளுக்கு கோம்பை இன நாய்கள் தேர்வு செய்யப்பட்டன. மற்ற இசைக்கலைஞர்களைப் போல் மாற்றுத்திறனாளி இசைக்கலைஞர்களுக்கும் வருவாய் ஈட்ட வழிவகுக்க வேண்டும் என்று மிருதங்க வித்வான் திரு டி.கே. ராமச்சந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சாவூர் அப்ஜனா பகுதியில் வசித்து வரும் 68 வயதாகும் திரு டி.கே. ராமச்சந்திரன் 50 ஆண்டுகளாக மிருதங்க வித்வானாகவும் இசையை பலருக்கு கற்றுத்தரும் குருவாகவும் திகழ்கிறார். மிருதங்க இசையை கற்றுக்கொள்ள துடிக்கும் மாற்றுத்திறனாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை வாத்திய கலைஞராக மாற்றுவதோடு சமுதாயத்தில் மதிக்கத்தக்க நபராகவும்
எதிராகவும் அவர்களை மாற்றி சொந்த காலில் நிற்க வைக்கிறார். மிகப்பெரிய சவாலாக அவர்களுக்காக போராடி வரும் திரு டி.கே. ராமச்சந்திரன் இதற்காக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. என்னதான் மாற்றுத்திறனாளி மாணவர்களை மிருதங்கத்தில் திறம் வாய்ந்த கலைஞராக மாற்றி வந்தாலும் மேடைகளில் அரங்கேற்றம் செய்வதற்கான வாய்ப்பு என்பது அரிதாகவே இருப்பதாக திரு டி.கே. ராமச்சந்திரன் கூறினார். மாற்றுத்திறனாளி கலைஞர்கள் வாழ்வில் ஒளியாய் மலரும் மிருதங்க வித்வான் திரு டி.கே. ராமச்சந்திரனின் சேவை பலரது மனதையும் நெகிழ வைத்துள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதல் தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் ஆலோசனை நடத்திய நிலையில் 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. நாட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதை எதிர்த்து அந்நாட்டின் மீது 3 ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரில் இருதரப்பிலும் பலத்த உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றவுடன் உக்ரைன் ரஷ்யா இடையே நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகளை எடுத்து வருகிறார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய அதிபர் புதின் இருவருடனும் தனித்தனியாக அவர் ஆலோசனை நடத்தினார். போர் நிறுத்தத்திற்கு ஜெலன்ஸ்கி ஒப்புதல் அளித்த நிலையில் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ், உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா ஆகியோர் சந்தித்து போர் நிறுத்தம் குறித்து ஆலோசனை நடத்தினர். அதைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் புதினுடன் டிரம்ப் நேற்று தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தத்தில் புதின் கையெழுத்திட வேண்டும் என புதினிடம் டிரம்ப் வலியுறுத்தினார். பின்னர் ரஷ்ய அதிபருடனான பேச்சுவார்த்தை மிகவும் சிறப்பானதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்ததாக ட்ரூத் தளத்தில் டிரம்ப் பதிவிட்டுள்ளார். போரை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர இருவரும் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், மிகவும் கொடுமையான யுத்தத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். போர் தொடங்கிய காலத்தில் தாம் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் போர் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். தொலைபேசியில் 1 மணி நேரம் நீடித்த இந்த ஆலோசனையில் 30 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் செய்யவும், எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்றும் புதின் உறுதியளித்துள்ளார். அதே சமயம் போருக்கு மூல காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனை வரவேற்றுள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்ற ரஷ்ய அதிபரின் உறுதிமொழி பற்றி விரிவான அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. ஸ்ரீவில்லிபுத்தூர், வண்டியம்பட்டி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக நேற்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கொடைக்கானலில் பகல் வேளையில் வெயில் வாட்டிய போதிலும் ஏரி சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் 3வது நாளாக விட்டு மழை பெய்ததால் குளுகுளு சீசனை போல் பருவநிலை மாறியிருந்தது. இந்நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதியும் நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரியில் 24ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 286 நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் இன்று அதிகாலை பத்திரமாக பூமியில் தரையிறங்கினார். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதாரை இணைப்பது பற்றி பரிசீலிக்கும் தேர்தல் ஆணையம் பெயர் சேர்த்தல், நீக்குதல் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.